ஸோ ஹாய், இன்னைக்கு டேட் 26 மார்ச். ஸோ இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, நேற்று நான் சொல்லியிருப்பேன் என்னென்ன ஒர்க்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டு லைக் ஒரே எலக்டிவ் தான், எலக்டிவ் டே லைக் தேர்ஸ்டே. ஸோ அதனால ரெண்டு எலக்டிவ் இருந்துச்சு. அந்த ரெண்டு எலக்டிவ்ல ஒரு எலக்டிவ்ல காலையில் ஃபர்ஸ்ட் யா ஃபர்ஸ்ட் ஆஃப் காலையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து டெஸ்ட் இருந்துச்சு. ஒரு மாதிரி ஆவரேஜா பண்ணேன். கொஞ்சம் டைமிங் மட்டும் பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா வந்துட்டு லைக் நான் பாட்டு கேஷுவலா எழுத ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் லைக் சோஷியாலஜின்றனால பெருசா படிக்க வேணாம்னு யோசிச்சுட்டு ஜஸ்ட் அப்படியே போய் எழுதினேன். எழுதும் போது எல்லா தாட்ஸும் உட்காந்து லைக் சார்ட் அவுட் பண்ணி எழுதும் போது லைக் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்ட் ஆச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மொத்தம் 4 கொஸ்டின் எழுதணும் அவுட் ஆஃப் 6. பட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிக்கும் போதே ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. லைக் லாஸ்ட் 10 மினிட்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வேற வழி இல்லாமல் லைக் செகண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் எழுதிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு மாதிரி லைக் யா லைக் ப்ராப்பராக பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். லைக் அடுத்த டெஸ்ட் என்னன்னா, அடுத்த டெஸ்ட் வந்து ஆக்சுவலி இது வந்து செகண்ட் டெஸ்ட்டு. இதுக்கப்புறம் செம் தான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஆல்ரெடி எழுதலை. அதனால அது வந்து இன்னைக்கு தான் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து லஞ்ச் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூனில் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அது ப்ராப்பராக படிச்சு எழுதணும்னு சொல்லி நான் நினச்சி பிளான் பண்ணேன். பட் அதுவுமே ப்ராப்பராக எழுதலை. பட் எழுதினேன். 3 கொஷின்ஸ் கொடுத்து அதுலேருந்து 2 கொஷின்ஸ் மட்டும் எழுத சொன்னாங்க. அதில் லைக் ப்ராப்பராக லைக் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் எழுதணுமேன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக எழுதினேன். நிறையா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நானே தான் டைம் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி எழுதுனேன். ஸோ அது நடந்துச்சு. நடுவில் வந்து உமன் ஸ்டடீஸோட எலக்டிவ். உமன் ஸ்டடீஸில் வந்து அவங்க ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ரெண்டுத்தை பற்றி ஒன்று என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன். அவங்க வந்து காவல் உதவி ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்ல வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பட்டன் நமக்குன்னா லைக் உடனே நம்மளை செக் பண்ண பீப்புள் வந்துருவாங்க. லைக் போலீஸ் வந்துருவாங்க, காப்ஸ். ஸோ அது வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணணுன்றதுலாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து சாஃபனாக இருந்துச்சு. பீப்புள் வந்து பட்டன் அமைச்சிட்டாங்க போல. ஸோ நிறைய போலீஸ் வந்து டக்குன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் செஷன் வந்து பவுண்டரி செட்டிங் பற்றி எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு மேம். ஒரு யாரோ ஹெச்ஆர் நினைக்கிறேன். லைக் செம்மையாக பேசினாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் டைம் இல்லாதனால லைக் பாதியிலே ஏஞ்சி வர மாதிரி ஆயிடுச்சு. பட் தென் செம்ம நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. நான் லைக் அவங்ககிட்ட கேள்விலாம் கேட்கணும்னு நினச்சி வச்சுருந்தேன். பட் தென் லேட் ஆனனால எதுவும் கேட்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அப்புறம் டெஸ்ட் எழுத போனேன். எழுதி முடிச்சுட்டு திரும்பி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயே தான் இருந்தாங்க. ஸோ திரும்பி போயிட்டு ஒரு தடவை போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு ஏன் லைக் நேற்று சொன்ன மாதிரி லைக் ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு வந்து எழுத ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். ஏன்னா நாளைக்கு ஆக்சுவலி 2 அசைன்மெண்ட் சப்மிஷன், 2 அசைன்மெண்ட்டோட சப்மிஷன்ஸ் இருக்கு. ரெண்டுமே வந்து டெஸ்ட்ல மார்க்ஸ் கம்மியாக எடுத்தனால டெஸ்ட்ல மார்க்ஸ் கம்மியாக எடுத்தனால வந்துட்டு இப்போ இம்போசிஷன் மாதிரி எழுதி கொடுத்தாதான் இன்டர்னல் மார்க்ஸ் வரும். கொஞ்சம் இன்டர்னல் மார்க்ஸ் வந்தால் தான் எக்ஸ்டர்னல் அட்லீஸ்ட் ஒரு 50 மார்க் தான் எக்ஸ்டர்னல், அதாவது செமஸ்டர் எக்ஸாம் 50 மார்க்ஸ்க்குன்றப்போ இன்டர்னல்ஸில் நம்மளுக்கு வந்து லைக் சிங்கிள் டிஜிட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 40 மார்க்ஸ் கிட்ட நம்ம வந்து எதுலனா எக்ஸ்டர்னலில் மட்டும் எடுக்கிற ஏதாவது செம்மில் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவுட் ஆஃப் 50 நம்ம 40 எடுக்கணும். எடுத்தால் தான் கிளியர் பண்ண முடியும் அந்த பேப்பர். அது மாதிரி லைக் லாஸ்ட் டைமில் செம்ம அரியர்ஸ் வந்துச்சு அதனால. ஸோ இந்த டைம் லைக் நல்ல வேலை மேமே வந்து இதுக்கு சொல்யூஷன்ஸ், ஐ மீன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்தாங்க. சில சில பேப்பருக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும், சில பேப்பருக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்காது. பட் இந்த பேப்பருக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு நினைக்கும் போது லைக் செம்ம ஹாப்பி. ஸோ அதனால இப்போ எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பேப்பர். பட் தென் முடியல. அது எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ லைக் 40 மார்க்கு டெஸ்ட் எழுதணும். 20 மார்க்ஸ்க்கு மேலே எழுதுனா இம்போசிஷன் எழுத வேணாம். 10 மார்க்ஸ்க்கு மேலே எடுத்திருந்தா சாய்ஸ் வச்சு சாய்ஸ் வச்சு மீதி என்னென்ன சாய்ஸ் நம்ம பேஸ்ட் ஆன் சாய்ஸ் நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து பேஸ்ட் ஆன் சாய்ஸ் வச்சு எதெல்லாம் தேவையோ அது மட்டும் எழுதலாம். இதே 10க்கு கீழே எடுத்தோம் அப்படின்னா கீழே எடுத்தோம்னா நம்ம வந்து ஹோல் கொஸ்டின் பேப்பரையும் எழுதணும். ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு பேப்பரில் ஃபுல் பேப்பர் எழுதுற மாதிரி இருக்கு, இன்னொரு பேப்பரில் சாய்ஸோட எழுதுற மாதிரி இருக்கு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.
ப்ராப்ளி இன்னைக்கு நைட்டு இதை முடிக்கணும். எப்படி முடிப்பேனா என்னன்னு தெரியல. பட் ப்ராப்ளி முடிச்சாதான் நாளைக்கு காலையில் ஒர்க் முடியும். முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு காலைல போனோம்னா அங்கே ஒரு 2 ஒர்க் இருக்கு. என்னன்னா, ஒன்று அட்டெண்டன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு 2 பேப்பர் தான் இப்போ அட்டெண்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கு. ப்ராப்ளி நாளைக்கு போயிட்டு அட்டன் பண்ணுற ஒரு கிளாஸுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் வந்து வந்துரும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு அட்டெண்டன்ஸ் தான். அந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மேம் ஆல்ரெடி இந்த லாஸ்ட் வீக்கோட அட்டெண்டன்ஸ் இந்த வீக்கோட அட்டெண்டன்ஸ்லாம் போடலைன்னா கிளாஸ் நடக்கல. அதுக்கு பதிலாக லைக் ஒர்க் ஷாப்ஸ் தான் நடந்துச்சு. மேபி அதனால அட்டெண்டன்ஸ் போடல. ஸோ இதை பற்றி ஒரு தடவை போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே, லைக் ஒர்க் ஷாப்லாம் அட்டன் பண்ணதுக்கு அட்லீஸ்ட் ஜென்ரல் அட்டெண்டன்ஸ் கொடுத்தா கூட அது வச்சு ஏதாவது போட்டாங்கன்னா அதுல இருந்தும் கான்வர்சேஷன்ல தப்பிச்சிடலாம். ஸோ கான்வர்சேஷன் எப்படின்னா, ஒரு பேப்பருக்கு 250 ருபீஸ் பேப்பர் சொல்லுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அதான் லைக் இந்த செமஸ்டர் ப்ராப்பராக தான் போனேன். ஏன்னா கேல்குலேட்டிவாக போயிட்டு இருந்தேன். பட் தென் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் வந்து லைக் கிளாஸ் இல்லாமல் திடீர்னு ஒர்க் ஷாப் நடந்துச்சு, ஃபேர்வெல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிளாஸஸ் எல்லாம் மிஸ் அவுட் ஆனதுனால, இல்லைனா லைக் ப்ராப்பராக கிளாஸ் நடந்ததுன்னா இந்நேரம் எல்லாமே கான்டர்னேஷன் எல்லாம் வந்திருப்பேன். ஸோ ஆல்ரெடி இப்போ லைக் 2 பேப்பர் தான். அதில் ஒரு பேப்பர் நாளைக்கு போய் அட்டன் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் கிடச்சிரும். இன்னொன்று ஒன்று வந்து, அதான் போய் பேசணும். போய் பேசினா அவங்க எப்படின்னு தெரில. ப்ராப்ளி கொஞ்சம் மோசமாக ட்ரீட் பண்ணலாம், தெரில. பட் எப்படின்னு பார்ப்போம். அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா யா கிடைச்சதுன்னா கான்வர்சேஷன் பே பண்ண வேணாம். ஸோ அந்த ஒர்க் இருக்கு. ஸோ அது வந்து நாளைக்கு முடிக்கல, நாளைக்கு கான்வர்சேஷன் பே பண்ணி முடிக்கல அப்படின்னா, இதை வந்து லைக் நெக்ஸ்ட் திரும்பி மண்டே அன்னைக்கு திரும்பி இதுக்காக வர சொல்லுவாங்க. லைக் நான் 4 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கும், அப் அண்ட் டவுன். அதனால திங்கிங் இஃப் நாளைக்கே வந்து அதை கிளியர் பண்ணி நாளைக்கே முடிக்க முடியும்னா முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அண்ட் தென் அகைன் இன்னொன்னா, அந்த ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணிடணும்ல. இதோடது கேஸ் கான்செப்டுவலைசேஷனோட ரிப்போர்ட். ஸோ அந்த ரிப்போர்ட்டோடது லாஸ்ட் வீக் வந்து பாதி கிளாஸோடது செக் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் மீதி பாதி வந்து நான் அட்டண்டன்ஸ்ல லாஸ்ட்ல இருக்கனால மீதி பாதி நாளைக்கு தான் செக் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு செக் பண்ணிட்டு எத்தனை கரெக்ஷன் சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாத்திர அதாவது பேப்பர்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா வழி நாளைக்கே மாற்றி சப்மிட் பண்ண முடிஞ்சா சப்மிட் பண்ணணும். இப்போ இன்கேஸ் காலையில் பண்ணாங்கன்னா லஞ்ச் பீரியடில் என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ வழி லேப்டாப் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் ஒர்க் பண்ணி முடிச்சு அப்போவே நாளைக்கே பிரிண்ட் அவுட் எடுத்து சப்மிட் பண்ணிட்டேன்னா ப்ராப்ளி மண்டே அதுக்கப்புறம் அந்த வீக் அடுத்த வீக் ஃபுல்லாக நான் ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நடுவில் யாரும் வந்து எடுக்கக்கூடாது. இதில் வேற சொல்லிட்டு இருந்தாங்க மண்டே கிளாஸ் இருக்கும் சம்திங் அந்த மாதிரி. ஐ டோன்ட் நோ. லெட்ஸ் சி. லைக் தேவைன்னா போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அட்டண்டன்ஸ் இல்லைன்னா இருக்க மாதிரி இருக்கும். இல்லைனா போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா விட்டுடலாம். எப்படின்னு தெரில. ஸோ பார்ப்போம். இதுதான் இப்போதைக்கு. ஸோ நாளைக்கு இப்போதைக்கு உட்காந்து நான் அசைன்மெண்ட்ஸ் எழுத போகிறேன். தென் அகைன் அதுக்கப்புறம் நாளைக்கு நாளைக்கு தான் வேலை. அந்த ரெண்டுத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.